சார் இந்த புவனேஸ்வர் குமார், தீபக் சஹார், அப்புறம் இந்த நீங்க சொல்ற பிரவீன் குமார் இவங்க ஸ்டைல் ஆஃப் பவுலிங்க்கு ஏத்த பிட்சஸ் நம்ம இந்தியால முன்னாடி நெறைய இருக்கும் சார். நம்ம ஓடிஐ மேட்ச் விளையாடணும்னா அந்த முதல் 10 ஓவர்ங்கிறது வந்து ஸ்விங் அப்படி இருக்கும். இப்பலாம் வந்து அந்த முதல் 10 ஓவர்னே போட்டு வெளுக்குற அளவுக்கு தான் பிட்சும் ரெடி பண்றாங்க சார். அது எனக்கு புரியல சார் அது. அந்த முதல் 10 ஓவர்ல பேட்ஸ்மேன் ஸ்விங் பண்ணிடுறாங்க பயங்கரமா. கண்ணாபின்னா ஸ்விங் பண்ண நம்ம ஸ்விங் பண்ணதுக்கு முன்னாடியே. அதான் அட்லீஸ்ட் புவனேஸ்வர் குமார் ரிக்வயர். கரெக்டா சொன்னீங்க. புவனேஸ்வர் குமார் கடைசியில ரொம்ப லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் லவ்லி ஆர்ட் டெவலப் பண்ணாரு. ஓடி ஸ்லோவா வந்து யார்கர்ஸ் போடுறதுன்றது நல்ல பிட்லேருந்து அவர் போட்டுருந்தாரு. ஸோ அந்த தீபக் சார் ஸ்விங்கிங் கண்டிஷன் தான் இருந்தால் தீபக் சார் ரைட்டு. ஸோ அட்லீஸ்ட் வி நீட் புவனேஸ்வர் குமார். பிகே ஆகும். அதாவது கரெக்டா சொல்லணும்னா யாரு ஃபெமிலியரா இருக்கிறா அப்படின்றதெல்லாம் விட யாரு கரெக்டா பேசுறா, ஐ மீன் யாரு கரெக்டா பால் போடுறான்றது தான் அவசியம். பொதுவா 1983 வேர்ல்ட் கப் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். பாருங்க, விவியன் ரிச்சர்ட் டமால் 3 ஓவர் அடிச்சு குடிச்சு வாங்கிட்டு இருக்காரு எல்லாரையும். முதல் நாள் ஓடி போய் கேப்டன் கிட்ட இன்னும் ஒரு ஓவர் கூடாது, இன்னும் ஒரே ஒரு ஓவர் பண்றாரு, எடுத்துறாரு. அவர் எடுக்கிறாரு அந்த கேட்சை. இப்படி போய் பியூட்டிஃபுல் ஹிஸ்டாரிக் கேட்ச் கபில் தேவ் பிடிச்சாரு பாரு, கிரௌட் பக்கம் பேஸ் பண்ணிடு முதுகு பக்கத்துல ஒரு கேட்ச. இதெல்லாம் தான் கான்பிடன்ஸ். நான் எடுத்துறேன்னா என்ன கான்பிடன்ஸ் இருக்கணும். பெரிய பேஸ் எல்லாம் கிடையாது. நான் எடுக்கிறேன் அந்த மாதிரி பிளேயர் போகணும். இன்வால்மெண்டோட பிரெயின் யூஸ் பண்ற போல